அகத்தியர் உபாசகரின் இனிய தமிழ் வணக்கம். என்ன விஷயத்தை பற்றி நீங்கள் நம்ம பேச போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக அந்த வீடியோ நடிகர் திரு விஜய் அவர்களை குறித்து, இந்த எலெக்ஷன் எப்படி இருக்கும் அவருக்கு, இந்த வருஷம் எலெக்ஷன் எப்படி ஓடும், எப்படி இருக்கும் அவருக்கு அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம். அந்த வீடியோ அப்போவே ஒரு 3 மாதத்துலேயே ரிப்போர்ட் போட்டு வீடியோவை பிளாக் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400-500 ரிப்போர்ட் போனதுனால அந்த வீடியோ அப்போயே பிளாக் பண்ணிட்டாங்க. 3 மாதத்துலேயே பிளாக் பண்ணிட்டாங்க. பட் அந்த வீடியோ எங்ககிட்ட சாஃப்ட் காப்பி இருக்குது. நான் அப்போயே யோசித்தேன், ரிசல்ட் வரட்டும், வந்ததுக்கப்புறம் இதை பற்றி பேசணும். பிளாக் பண்ணுற காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தவறாக பேசிட்டோம் அப்படின்னு யோசித்து வச்சுருந்தேன். நேற்று தான் ரிசல்ட் முடிஞ்சது. அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவை நான் பேசிகிட்ருக்கேன். முதல்ல அந்த வீடியோவில் நான் என்ன பேசினேன் அப்படின்றத பார்த்துட்டு வாங்க. இப்போது நான் இப்போ அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கேன். நான் பேசினேன் அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கேன். இந்த வீடியோ தான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வர்ற மாதிரி பண்ணியிருக்கேன். நான் என்ன பேசுனன்றதை கொஞ்சம் பாருங்கள். ஏமாத்தியோ இல்லாமல் ஃபண்டே இவருக்கு அதிகமாக வரும். எப்படி இவர் சம்பாதிச்சதை விட, இந்த வாழ்நாளில் இவங்க பார்த்த காசை விட இவங்களுடைய கட்சிக்கு, இவருடைய அமைப்புக்கு, இவருடைய கட்சிக்கு அதிகமான ஃபண்ட் வரும். விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவருடைய கட்சிக்கு, இவருடைய அமைப்புக்கு ஃபண்ட் அதிகமாக வரும். இனி வரும் தானே? இனி வராமல் இருக்குமா? 107 சீட்டு, 108 ஒன்று ராஜினாமா பண்ணுவாங்க. 107 சீட்டு ஃபண்டு வராமல் இருக்குமா? அப்போ சொன்னது கரெக்டு தானே? அடுத்தது, அது மக்கள் மூலியமாகவே வரும். மக்கள் யாரானா இருக்கலாம், யாரானா இருக்கலாம், அதிகமான ஃபண்ட் வரும். அந்த லெவலில் இருக்குது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, உடல் நலத்தில் கண்டிப்பாக அக்கறை வேணும். அவர் சொன்ன மாதிரி உடல் நலத்தில் கண்டிப்பாக அக்கறை வேணும். அதில் பெரிய பாதிப்பு உண்டு. கூட இருக்கிறவங்க சிலரால் உடல் நலத்தில் பாதிப்பு உண்டு, மிகுந்த அக்கறை வேணும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ வரைக்கும் அது இன்னும் வெளிப்படலை. நடந்திருக்கா நடக்கலையான்னு தெரியல. ஆனால் இனி நடக்காமல் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அது ஒரு கொஷின் மார்க்கு தான். அது வரும்போது ஆமாம், உடல்நல அக்கறை அன்னைக்கே சொன்னார் அப்படின்ற வார்த்தை வரும். அடுத்து அவப்பெயர் ஏற்பட போகுது. தந்தைக்கோன்னு சொன்னாரு. அது என்னுடைய கணிப்புல கூட இருக்கிறவராலேயே, அந்த கூட இருக்கிறவர் யாரா வேணா இருக்கலாம், அவங்களாலேயே. இப்போ இந்த விஷயம் பார்த்துக்கோங்களேன். கூட இருக்கிறவங்களாலேயே ஒரு அவப்பெயர் ஏற்படும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன்னா, இது நடக்கலையான்னு பாருங்கள். மகனை தனியாக விட்டுருக்காரு, மகளை தனியாக விட்டுருக்காரு, அவங்களாம் தனியாக இருக்காங்க. மகனுக்கும் மகளுக்கும் அப்பா கொடுத்த காசு எல்லாம் கடன்னு சொல்லி காமிச்சிருக்காரு. இதெல்லாம் பரவலாக பரவுச்சா இல்லையா? அந்த கூட இருக்கிறவங்க யாராக வேணா இருக்கலாம், அதையும் சொல்லியிருக்கேன். இது போக கட்சியிலேயே ஒரு பெண்மணி வண்டி முன்னாடி உக்காந்து தர்ணா பண்ணி, அப்புறம் போய் திமுகவில் கனிமொழி அம்மா அவர்கள் முன்னாடி போய் திமுகவில் போய் சேர்ந்து, இதெல்லாம் அவப்பெயர் தானே? இது நடக்கலையா? நடக்காததா சொல்லியிருக்கேனா அப்படின்றது இன்னொரு கேள்வி. அது கூட இருக்கிறவர் யாரா வேணா இருக்கலாம், அவங்களாலேயே பெரிய இழுக்கு ஏற்பட போகுது. ஒன்று, பெண்களால் பெண்ணால் அவ பெயர் ஏற்படும், பெண்ணால் பிரச்சனை வரும் அப்படின்றதும் இருக்குது. இது வரலையான்னு நீங்கள் தான் சொல்லணும். பெண்ணால் அவ பெயர் ஏற்படும், மனைவியாலையும் வந்துச்சு, கேஸ் வரைக்குமே போச்சு, கோர்ட்டில் கேஸ் இருக்குது. இதனால் மக்கள் பாதி பேர் பேசினாங்க. மனைவி அல்லாத ஒரு பெண்ணாலையும் பேச்சு வந்துச்சு, இதுவும் நடந்துச்சு. இதுவும் நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. நான் சொன்னது 6 மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ, 5லேருந்து 6 மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ. 6 மாதத்துக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நடந்திருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு நிமிஷம் இருங்க. பெண்கள் அதாவது வாக்கு சதவீதம், ஓட்டு சதவீதம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது பின்பற்றாளர்கள் சதவீதம், அவருடைய ஃபாலோயர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அவருடைய ஃபேன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, உலகம் பார்த்துட்டு இருக்கிறது, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது, நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுலாம் பொய்யான ஒரு விஷயம். எப்படின்னா, இளைஞர்களை தான் நம்ம அதிகமாக பார்த்துட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் தாண்டி பெண்களுடைய ஆதரவு தான் ரொம்ப அதிகமாக அவருக்கு இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 100 ஓட்டு இளைஞர்களது விழுதுன்னா 300 ஓட்டு பெண்களது விழும். அது அவரே கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு பெரிய தொகையாக இருக்கும். அது இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரே கூட நினைச்சிருக்க மாட்டாரு, அந்த அளவுக்கு பெரிய தொகையா அந்த ஓட் பேங்க் இருக்கும். இளைஞர்களோட பெண்மணிகள் அதிகமாக வாக்களிப்பாங்க.
எவ்வளோ நெறியாளர்கள் இந்த யூடியூப்பில் நியூஸ் வாசிக்கிறவங்கள முன்னாடி நியூஸ் வாசிக்கிறவங்களாக இருந்து இன்னைக்கு நெறியாளராக மாறி இருக்கக்கூடிய சமூக உதவியாளராக மாறி இருக்கக்கூடிய எவ்வளோ பேர் இதை பற்றி பேசுனாங்க. ஒருத்தர் கூட கடைசியாக தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் தான் சொன்னார் தாவேகா வந்து அதிகமான வாக்குகளை பெறும், அதிகமான இடங்களை கைப்பற்றும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே ஒரு நெறியாளராவது உட்காந்து பேசக்கூடிய டிவி சேனலில் பேசக்கூடிய ஒரே ஒரு நெறியாளராவது இதை பற்றி பேசியிருக்காங்களா? அதிகமான வாக்குகளை எல்லாரும் பேசினதும் 6%, 9% அவ்வளோதான் பேசியிருந்தாங்க. ஆனால் அதிகமான அது வந்து தலைவர் விஜயை எதிர்பார்க்க மாட்டார்ன்றதையும் சொல்லியிருக்கேன். கரெக்டா இல்லையா? இந்த விஷயம் அவரே கூட எதிர்பார்க்க மாட்டார், அந்த அளவுக்கு இருக்காது. பெருவாரியான வாக்குகளை பெறுவார், அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு பெருவாரியான வாக்குகளை பெறுவார்ன்றது தெளிவாக அன்னைக்கே சொல்லியிருக்கனே. ஒரு நிமிஷம், அடுத்தது அப்படியே கண்டினியூவாக தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். அது அவரே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு பெரிய தொகையா இருக்கும், அது கணக்கில் வந்து பெரிய தொகையா இருக்கும். அது ஒண்ணு. அப்புறம் வந்து யாராலும் அசைக்க முடியாத பலத்தை கண்டிப்பாக 2026 பெறுவார். இப்போ இதுக்கு பதில் சொல்லலாமே. 2026 யாராலையும் அசைக்க முடியாத பலத்தை பெறுவார். யாராலையும், அது திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட், யாரை வேணா எடுத்துக்கோங்க, யாராலையும் அசைக்க முடியாத பலத்தை பெறுவார் அப்படின்ற வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன். யாராலையும், அந்த வார்த்தையை திருப்பி அழுத்தி சொல்லியிருக்கேன். அசைக்க முடியாத பலத்தை பெறுவார். பலத்தை பெற்றிருக்காரா இல்லையா நீங்க தான் சொல்லணும். 2026 அதுக்கோ அதுக்கு முன்னாடியே 2026 யாராலும் அசைக்க முடியாத பலத்தை பெறுவார். அதுக்காக வந்து நீங்க கேட்ட மாதிரி சிஎம் ஆயிடுவாரா அப்படின்றதுக்காக அதுபடி நான் சொல்ல வரல. அசைக்க முடியாத பலம்னா என்ன? எதிரியால அழிக்க முடியாத நபரை. எதிரி இருக்காரு இன்னைக்கு, அவருக்கு அவர் அழிக்கணும்னு நினைக்கிறார், இல்ல அவர் வந்து வீட்டுல உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாரு, போராடுறாரு. ஆனா அந்த அழிக்க முடியாத இடத்தை இவர் அடைஞ்சிருவாரு. இப்ப நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக நான் சிஎம் ஆயிடுவாரான்ற விஷயத்துக்கு நான் வரல. சிஎம் ஆயிடுவாரான்ற விஷயத்துக்கு நான் வரல. அந்த வார்த்தையை சொல்றேன், நான் வரல. நான் என்ன நினைக்கிறேன், எதிரி அழிச்சிடலாம் ஈஸியா, இவரெல்லாம் ஒரு ஆளா அப்படி அழிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு எதிரின்னா அழிக்க முடியாத நிலைக்கு இவர் வந்துருவார். 2026 எலெக்ஷன்ல வந்துருவாருன்றத சொல்லியிருக்கனே. அந்த இடத்த அடையிற டைம் 2026, 27 அடைஞ்சிருவாரு அப்படின்னு தெரியுது. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி தனி ஒரு நபரா இப்போ உடனே எதிர்பார்த்திட முடியாது. அதுக்காக உடனே வீழ்ச்சியா, உடனே தோல்வியா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கரூர் சம்பவத்திற்கு முன்பு, கரூர் சம்பவத்துக்கு பின்புன்னு 2ஆ பிரிச்சிடலாம் விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைய. ஏன்னா கரூர் சம்பவம்னு சொல்றது கரூர் சம்பவத்தை பார்த்ததுனால சொல்றது இல்ல, அந்த மாதத்தை கணிச்சு சொல்லிட்டு இருக்கேன். கணிப்பே சொல்லுது இந்த இடத்துல ஒரு விபரீதம் நடக்கும், அந்த விபரீதத்தை கையாளுற விதத்தை வச்சுதான் அவர் முன்னேற்றமோ அல்லது பின்னிலக்கும் ஏற்படும் அப்படின்னு. ஏன்னா அவரே கூட நினைச்சிருப்பார். யாரு நினைச்சிருப்பார்ல, நினைச்சிருக்கார். இப்போ இந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க. கரூர் சம்பவத்திற்கும் முன்பும் பின்பும் சொல்லி 2ஆ வாக்குகளை பிரிச்சிடலாம். இது வந்து அந்த சம்பவத்தை வச்சு நான் சொல்ல, அந்த இடத்த லக்னத்தை, அந்த கரூர் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது. அந்த அசம்பாவிதத்து மூலியமா இவருக்கு பின்னிலக்கு ஏற்பட போதா அல்ல முன்னேறி போறாரா அப்படின்றத அவர் கையாளுற விதத்துல தான் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அவர் கையாண்ட விதம் நல்லா யோசிச்சு பாருங்க. அவரை அங்க போக விடாம போலீஸ் தடுத்தாங்களோ, பர்மிஷன் கொடுக்கலையோ, என்னமோ ஏதோ தெரியல, தெரியாத விஷயத்த பேசக்கூடாது, தெரியல. ஆனால் இவர் அங்கே போக முடியல. நேரடியாக போய் பாதித்தவங்களுடைய வீடுகளை பார்த்து அவங்ககிட்ட போய் ஆறுதல் சொல்ல முடியல. அதை தாண்டி அவர் என்ன பண்ணார், எல்லாரையும் சென்னைக்கு வர வச்சார். பனையூர் சம்திங் எங்கெங்கே வர வச்சார். வர வச்சு எல்லாருக்கிட்டையும் தனித்தனியாக அழுது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, என்ன உங்கள் மகனாக நினச்சிக்கோங்க, உங்களுடைய மகன் இறந்துட்டான், அது ஏதோ ஒரு வகையில் நான் காரணமாக இருந்துட்டேனோன்றது எனக்கு குற்ற உணர்வு இருக்குது அப்படின்னு பேசினாரா இல்லையா? அப்போ கையாண்ட விதம் எப்படி இருக்குது? அந்த கையாண்ட விதம் எப்படி இருக்குது? கையாண்ட விதத்தை வச்சு இவர்களுடைய பின்னிலக்கோ அல்லது முன்னேற்றமோ இருக்கும். கரூர் சம்பவத்திற்கு முன்பு பின்பும் அப்படின்றதும் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவரே கூட நினைச்சிருப்பார். யாரு நினைச்சிருப்பார்ல, நினைச்சிருக்கார். இதுக்கு முன்ன இருந்தது 10% வேகம் அப்படின்னா இப்ப இருக்கிறது 60% வேகமா இருக்கும். இந்த இடத்த அதே மாதிரி இதுக்கு முன்ன இருந்ததை விட இப்ப அதிகமான ஆதரவை ஈட்டிருப்பார். ஆதரவுன்னு சொல்லும் போது இப்போ ஓட்டு சதவீதம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சாதாரணமா ஒரு 6%, 7%, 8% ஓட்டு தான் வாங்கியிருப்பாருன்னா, கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி அப்படி வாங்கியிருப்பாருன்னா இப்போ வந்து சதவீதம் வந்து இரட்டைப்படையில வந்துடும்.
ஒற்றைப்படையிலேருந்து இரட்டைப்படைக்கு வந்துடும். வந்துச்சா இல்லையா இரட்டைப்படைக்கு? இதுதான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன், வேறு எதுவும் சொல்லலையே. இதுதானே தெளிவாக சொல்லியிருக்கேன். புரிதலில் தான் எல்லாமே இருக்குது. இந்த வீடியோவை பிளாக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வீடியோவை பிளாக் பண்ணும்போது எனக்கு மெயில் வருது, என்னென்னு, இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தனிநபரை பற்றி பேசியிருக்கீங்களா, சேனல் பிளாக் பண்ணுறதா இல்லை வீடியோ பிளாக் பண்ணுறதா நீங்கள் தான் முடிவு பண்ணணும், வீடியோ நீங்களே டெலிட் பண்ணாங்கன்னு அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் டெலிட் பண்ண மாட்டேன், நான் போட்ட வீடியோ நான் டெலிட் பண்ண மாட்டேன். அது வந்து என்னுடைய பிஸ்னஸ் எத்திக்ஸ் ஒத்து வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வேணால் அந்த வீடியோவை ஹைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அன்றைக்கி 3 மாதத்துக்கு முன்னாடி ஹைட் பண்ணிட்டாங்க. 9 வருஷத்தில் நெக்ஸ்ட் ஒரு 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் அவ்வளோதான் மேக்சிமம். 8லேருந்து 10 வருஷத்துக்குள்ள, ஒரே வார்த்தையில சொல்லணும், 8லேருந்து 10 வருஷத்துக்குள்ள தனித்துவமான ஆளாக கண்டிப்பாக திகழ்வார். அது வரைக்குமே 2 பேர்கிட்ட மாட்டின்னு முழிப்பார். இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தனித்துவமான ஆளாக கண்டிப்பாக திகழ்வார் 8லேருந்து 9 வருஷத்துக்குள்ள. இப்போ 2 பேர்கிட்ட மாட்டின்னு முழிப்பார். 2 விஷயம் சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ இந்த 2 விஷயம் என்னென்னு பாருங்க. தனி பெரும்பான்மை எடுத்து இப்போ ஆட்சி அமைக்க முடியுதா? அப்போ 2 பேருடைய ஆதரவு வேணும். யார் 2 பேர்? ஒன்று பிஜேபி கிட்ட ஆதரவு பெற்று அதிமுகவோட இணையும். ஏன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி தான், கூட்டணி விட்டு வெளியே வரலை. அப்போ பிஜேபி கிட்ட ஆதரவு பெற்று திமுகவோட இணையணும், அதிமுகவோட. இல்லை நேரடியாகவே அதிமுக பிஜேபி விட்டு கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டு நீங்கள் ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கீங்க, அது வேணாம், நாங்கள் மட்டும் போகிறோம், நாங்கள் விஜய் கூட போகிறோம், விஜய் கூட இருக்கணும் அப்படின்னாவே மத்திய அரசு பாஜக தான். அப்போ மத்திய அரசில் ஒருத்தர் இருக்கார், இங்கே எடப்பாடி ஒருத்தர் இருக்கார், 2 பேர் இருக்காங்க. இல்லை காங்கிரஸ்க்கு போகிறாங்கன்னு வச்சுக்கலாமே, காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குதுன்னு வச்சுக்கலாமே. காங்கிரஸ் ஆதரவை மட்டும் வச்சு இவர் சிஎம்மாக உட்கார முடியாது. இவருக்கு இன்னொரு சீட் தேவை. அது சிபிஐ, சிபிஎம், அது மறுபடியும் பாமக, ஏதோ ஒரு வகையில் வரலாமே. அப்போ அந்த கணிப்பு கரெக்டு தானே? தனி பெரும்பான்மை நிரூபிக்க முடியாது, தனி ஒரு ஆளாக உட்கார முடியாதுன்றது அன்னைக்கே சொல்லியிருக்கேனே. 2 பேர்கிட்ட மாட்டின்னு முழிப்பார். 2 பேர்கிட்ட மாட்டின்னு முழிப்பார். அந்த 2 பேர் என்ன, எப்படி முழிப்பார்ன்றது சொல்லியிருக்கேன் பாருங்க. இந்த வார்த்தை மறுபடியும் முன்ன இருந்தது 10% வேகம் அப்படின்னா இப்ப இருக்கிறது 60% வேகமா இருக்கும். அதே மாதிரி இதுக்கு முன்ன இருந்ததை விட இப்ப அதிகமான ஆதரவை ஈட்டியிருப்பார். ஆதரவுன்னு சொல்லும் போது இப்போ ஓட்டு சதவீதம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சாதாரணமா ஒரு 6%, 7%, 8% ஓட்டு தான் வாங்கியிருப்பாருன்னா, கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி அப்படி வாங்கியிருப்பாருன்னா, இப்போ வந்து சதவீதம் வந்து இரட்டைப்படையில வந்துடும். ஒத்தைப்படையில இருந்தது இரட்டைப்படையில வந்துடுற அளவுக்கு வாக்குகள் கண்டிப்பாக பெறுவார் அந்த சம்பவத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயங்கள் இருக்குது. அதே போல 9 வருஷத்துல நெக்ஸ்ட் ஒரு 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் அவ்வளோதான் மேக்சிமம். 8லேருந்து 10 வருஷத்துக்குள்ள, ஒரே வார்த்தையில சொல்லணும், 8லேருந்து 10 வருஷத்துக்குள்ள தனித்துவமான ஆளாக கண்டிப்பாக திகழ்வார். அது வரைக்குமே 2 பேர்கிட்ட மாட்டின்னு முழிப்பார். யாராலும் அசைக்க முடியாத பலம் பெற்றிருந்தாலுமே கூட 2 பேர்கிட்ட மாட்டின்னு முழிப்பார். 2 பேர்கிட்ட எப்படி, இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணுங்க. யாராலையும் அசைக்க முடியாத பலத்தை பெற்றிருந்தாலுமே கூட, அன்னைக்கே கணிச்சிட்டேன் நான். இறைவன் கொடுத்த அருள் என்னன்னா, அன்னைக்கே கணிச்சிட்டேன் நான். யாராலையும் அசைக்க முடியாத பலத்தை பெற்றிருந்தாலும் கூட இவர் இல்லைன்னா நம்மளுக்கு பலம் இல்லை. இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால இந்த பலத்துல இருக்கணும். இவர் இல்லைன்னா நம்மளுக்கு பலம் இல்லை. இருக்கணும்னா சுயமா எதுவுமே செய்ய முடியல. இவர் இல்லைன்னா நம்மளுக்கு பலம் இல்லை, இந்த பலத்தில் இருக்கணும். உண்மைதானே? காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னா சீட்டில் உக்கார முடியல, அதிமுக கூட்டணி இல்லைன்னா சீட்டில் உக்கார முடியல. ஏதோ ஒன்று நடக்க தானே போகுது. இல்லை பாமக கூட்டணி இல்லைன்னா நான் சீட்டில் உக்கார முடியல அப்படின்றது இவர் இல்லைன்னா நமக்கு பலம் இல்லை. முடிஞ்சு போச்சா? அடுத்த வார்த்தை என்ன சொல்கிற பார்க்கலாம். முடிப்பார் அப்படின்னா அது யாரோ தெரியாது, நம்மளுக்கு என்னவோ தெரியாது. இவர் இல்லைன்னா நம்மளுக்கு பலம் இல்லை. அதனால இந்த பலத்துல இருக்கணும். ஆனா இந்த பலத்துல இருக்கணும்னா சுயமா எதுவுமே செய்ய முடியுமா? இவங்க சொல்றதுதான் செய்ய வேண்டியதா இருக்கு. சுயமா செய்ய முடியுமா? ஓரளவுக்கு மேல என்னால தன்னிச்சு செயல்பட முடியல என்ற நிலையில தான். ஓரளவுக்கு மேல என்னால தன்னிச்சு செயல்பட முடியல. ஏன்னா அந்த ஓரளவுக்கு கர்நாடகாவில் பார்த்தோமே, நம்ம வெறும் 25-30 சீட்டை வச்சு அவர் தான் சிஎம்மா இருந்தார். 60-70 சீட்டு இருந்த காங்கிரஸ் கூட இருந்துச்சு. 20 சீட்டை வச்சவர் ஜேடிஎஸ் நினைக்கிறேன். ஜேடிஎஸ் வந்து என்ன ஆச்சு, ஆட்சியில் இருந்துச்சு, சிஎம்மா இருந்தார் அவர் குமாரசாமி. 70 சீட்டு இருந்தவங்க பின்னாடி இருந்தாங்க. இதெல்லாம் நடந்துச்சு கர்நாடகாவில், பக்கத்தில் மாநிலத்தில் நடந்துச்சு. அப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, உங்களுடைய பெரும்பான்மை எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், ஆனால் தன்னிச்சையாக செயல்பட முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் அங்கே இருக்கும். ஏன்னா கட்டுப்பாடுகள் கொடுக்குற இடத்துல
உங்கள் கூட வர்றவங்க இருப்பாங்க. பாருங்கள், நான் உங்கள் கூட வரேங்க ஐயா. ரெண்டு போயிடுச்சா? கிளாரிட்டியாக இருக்கா? நான் உங்கள் கூட வரேங்க ஐயா. ஆனால் நான் உங்கள் கூட வரணும்னா இதெல்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு வந்ததுக்கு முன்னாடியும் சொல்லலாம். இல்லை வந்ததுக்கு அப்புறமாவும் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். எப்படி தாவேகானா தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ற ஒரு கட்சி இருக்குது, அது தாவேகா தான். அந்த தலைவர் வந்து அதிமுகவில் இருந்தே அதிமுகவை எதிர்த்தாரு, திமுகவில் இருந்தே திமுகவை எதிர்த்தார். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மாதிரி தான், எல்லாரையும் கூட இருந்தே எதிர்த்துருக்குது. நீங்கள் இந்த இது செஞ்சது சரியில்லை கூட இருந்தே சொல்லியிருக்காங்க. மற்ற கட்சிகள் செய்யலைன்னா கூட இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ தன்னிச்சையாக செயல்பட முடியுமா? ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக தன்னிச்சையாக செயல்படக்கூடிய இடத்துல இருக்க மாட்டாங்கன்றது அன்னைக்கே சொல்லியிருக்கேன். என்னால தன்னிச்சு செயல்பட முடியல என்ற நிலையில தான் 22 அடுத்த 8 வருஷம் வரைக்கும் ஃபாலோ பண்ணுவார். 8 வருஷம் வரைக்கும், அடுத்த 7 அதாவது இந்த எம்பி எலெக்ஷன், அடுத்த எம்பி எலெக்ஷன் வரைக்கும் நடக்க போகுது இது. அதுக்கப்புறம் என்னுடைய கணிப்பு என்னவா இருக்கும்? வேற வந்து தன்னிச்சையா வருவார், யாரையும் வந்து எதிர்பாராத நிலை வந்து, புரியுதா? தனி ஒரு லீடரா இடம் பெறுவார். இதுக்கு தனி ஒரு லீடரா இடம் பெறுவார் அப்படின்னு என்ன அர்த்தம்? சூழ்ச்சி வலைகளில் விழாம இருந்தா யாருடைய ஆதரவும் தேவையில்லை. பெரும்பான்மையா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அதிமுக எப்படி தனி பெரும்பான்மையா யாருடைய உதவியும் தேவையில்லை. கூட்டணியில இருந்தாரு, போனாப்போ நான் தனி பெரும்பான்மையா ஆட்சி அமைக்க முடியும், ஜெயலலிதா அம்மையார்கள் அப்படி ஆட்சி அமைச்சாங்களோ அந்த மாதிரி ஆட்சி அமைக்க முடியும்னு அப்பயே சொல்லியிருக்கேனே. அது இந்த தடவை முடியல தானே, உண்மை தானே. அப்போ அடுத்த தடவை முடியுன்ற நம்பிக்கை யார் என்ன இந்த வீடியோவை ஹைட் பண்ணாங்களோ, ரிப்போர்ட் போட்டாங்களோ, அப்போ அவங்களுக்கு இருக்குது தானே. ஹைட் பண்ணவங்க, ரிப்போர்ட் போட்டவங்க யாராக இருக்கும்? ரசிகர்களாக தான் இருப்பாங்க. அப்போ அந்த ரசிகர்களுக்கு இருக்கும்ல, ஆமாம் அடுத்த தடவை நாங்கள் ஆட்சி பிடிச்சிருவோம். யாருடைய இது இந்த தடவை பிடிச்சிருக்கோம், பிடிக்கல, ஆனால் மற்றவங்களோட ஆதரவோட பிடிச்சிருக்கோம், அடுத்த தடவை ஆட்சி பிடிச்சிருவோம் அப்படின்றது ரசிகர்களுக்கு இருக்கும் தானே. ஆதரவு, அதாவது உங்களுக்கு புரியும்படி, நீங்க ஒரு ரசிகரா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு புரியும்படி ஒரு இது சொல்லணும்னா, தெலுங்குல ஒரு படம் உண்டு லீடர் அப்படின்ட்டு, ராணா டகுபதி நடிச்சிருப்பாரு. அந்த படத்தை பாத்தீங்கன்னா அது என்னவோ அதுதான் விஜய். இப்போ இவ்வளவு பிஸி ஷெடியூல், காலையில எழுறேன் 6 மணிக்கு எழுறேன், நைட் 2 மணி வரைக்கும் தூங்குறது இல்லை, சுத்திட்டே இருக்கேன், அங்க போறேன் இங்க போறேன் எல்லாம் பண்றேன். ஆனால் அரசியல் சார்ந்த படங்கள் வரும்போது விடாமல் பார்க்குறேன். இப்போ ராணா டகுபதி தெலுங்குல நடித்த படத்தை பார்த்துருக்கேன், அதை எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையாலுமே விஜய்க்கு மேலே விசுவாசமாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த படத்தை போய் பாருங்கள். அதில் சேம் இப்படியே தான் நடந்திருக்கும். இப்போ வரைக்கும் நான் என்ன சொன்னோம் அப்படியே தான் நடந்திருக்கும். சிஎம்மாக உட்காருவார், ஆனால் அந்த பக்கம் அவங்க சொல்கிறத கேட்கணும், இந்த பக்கம் இவங்க சொல்கிறத கேட்கணும், எல்லா இடர்பாடுகளையும் மாட்டுவார். கடைசியில் அம்மா சொல்லுவோம், என்னன்னு உங்கள் அப்பா என்ன சொன்னாரோ அதே தான்ப்பா நீயும் சொல்கிற, ஆட்சி அமைக்கணுன்றதுக்காக எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன்னு அம்மா சொல்லிடுவோம். கடைசியில் எல்லாத்தையும் துறந்து இந்த ஆட்சியை வேணாம், நான் தனி பெரும்பான்மையை நிரூபித்து காட்டுறேன், கடைசியில் தனி பெரும்பான்மையை நிரூபித்து காட்டுவார். அப்படியே இருக்கும் படம். அதை அன்னைக்கே சொல்லிட்டேன், 6 மாதத்துக்கு முன்னாடியே தெளிவாக சொல்லியிருக்கேன் பாரு. அதுதான் விஜய், நீங்க அதை பார்த்துடலாம். ஏன்னா அதுதான் இப்போ அவருடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிறது. இப்போ அடுத்து நடக்க போகிறதும் அதுதான். நான் சொல்றது எல்லாமே அதில் அப்படியே சாயல்ல வந்திருக்கும். கடைசியில் தனித்துவமான ஒரு லீடரை இடம் பெறுவாரு. அதே தான் இங்கேயும் நடக்க போகுது. தனித்துவமான லீடரா வருவார். நான் லீடரா வருவார்னு சொல்றேனே தவிர ஆட்சி பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரான்றது அன்றைய சூழ்நிலையை பொறுத்தது. ஆட்சி பிடிக்கவாரா பிடிக்க மாட்டாரான்றது அன்றைய சூழ்நிலையை பொறுத்தது. ஏன்னா நான் பேசும்போது யாரார் இருந்தாங்க யாரார் இல்லைன்றது விஷயம் இருக்கு, என்ன நடந்துச்சு என்ன நடக்கலன்ற விஷயம் இருக்கு. எங்கெங்க இவரை போற இடத்துல எல்லாம் தடுத்தாங்க, எங்கெங்கெல்லாம் இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, அந்த எதிர்ப்பு மீறி மக்கள் எப்படி வந்தாங்க, எவ்வளவு மாநாடு நடத்தினாரு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. 5 மாசம் இருக்கு நினைக்கிறேன் கரூர் சம்பவம் நடந்து இல்லையா. ரெண்டாவது விஷயம், இந்த அரசியல், இந்த 2026 தேர்தலோ அதுக்கப்புறம் வர்றதோ, இதுல வந்து ஒரு பெரிய ஓட் பேங்கை காட்டக்கூடிய ஒரு ஓட்டை தன்னுடைய இடத்தை காட்டக்கூடிய ஒரு நிலைமை வரும். அதுலயும் இன்னொரு பிளஸ் பாயிண்டும் அதுல ஏற்படும். எப்படின்னா, பையன் வெளியே போகும்போது அம்மா நினைச்சாலாம், நம்ம பையன் தானப்பா கொடுப்பா தனியாக போயிட்டு வந்துடுவான் அப்படின்னு அம்மா வீட்டில் இருந்துட்டாலாம். பையன் போயிட்டு வந்தப்புறம் அம்மா நினைச்சாலாம், நானும் போயிருக்கலாமோ அப்படின்னு அம்மா நினைச்சாலாம். அந்த மாதிரி வந்து அந்த வாக்கு வங்கிய மக்கள் பார்த்துட்டு கொந்தளிப்பாங்களாம், என்னன்னு நானும் சேர்ந்து செஞ்சிருக்கலாமோன்ற மாதிரி. இப்போ அந்த இயக்கம் இருக்குதா இல்லையா? அடடா 107 வந்துருச்சு, இன்னொரு 8 போட்டிருந்தா வேலை முடிஞ்சிருக்குமே. அந்த இயக்கம் இன்னைக்கு மக்களுக்கு வந்துச்சா இல்லையா? இவ்வளவுதான் கேள்வி. இந்த இயக்கம் மக்களுக்கு வந்துச்சா இல்லையா?
அதோட 108 வந்துட்டாரே, இன்னொரு 8 10 வந்திருந்தா தனி பெரும்பாலும் யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லையே, யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்ற ஏக்கம் மக்களுக்கு இருக்கு தானே. அப்போ அன்றைக்கே கணிச்சிருக்கேன் தானே. அது பலம் பெருக போகுது. இந்த 2026 வரக்கூடிய தேர்தலுக்கு அப்புறமா இன்னும் பலம் அதிகமாக பெருகுமே தவிர எந்த ஒரு கட்சியும் வந்து அந்த மாதிரி பெருகிறது இல்லை. எப்படி பெருகும்னா, ஒரு தேர்தலை சந்திச்ச உடனே வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னா அந்த கொடியை அந்த கட்சிக்காரங்களே தூக்கி விசாட்டுவாங்க, அந்த கொடியை கம்பத்தை அவங்களே கழட்டிடுவாங்க, கார்ல இருந்து அந்த கொடியை அவங்களே கழட்டிடுவாங்க, கட்சியில இருந்து வெளியே போயிடுவாங்க. திருப்பி அதை உருவாக்குறதுக்கு அடுத்த 5 வருஷம் ஆகும். ஆனா இதுல உங்க கட்சியில பொறுத்த வரைக்கும் இந்த 2026 தேர்தலுக்கு அப்புறம் இரட்டைப்பு பலம் கிடைக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, நான் சொல்லுவது மாறலாம். எப்படி மாறலாம்னா, இரட்டைப்பு பலம் கிடைக்கும். இப்ப கிடைச்ச இரட்டைப்பு பலம் அடுத்த வருஷம் நீங்க 163 சீட் ஜெயிக்கலாம். இன்னைக்கு இந்த எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்ல சொல்லிட்டு இருக்கேன், 163 சீட் ஜெயிக்கலாம். அடுத்த எலெக்ஷன்ல நீங்களே கூட உக்காந்துருக்கலாம். அதான் நான் சொல்றேன். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே யாரும் கேட்காமே நான் தன்னிச்சையாகவே விஜய் அவர்களை பத்தி வந்து தெளிவா வந்து ஒரு இது போட்டிருக்கேன். என்னது, அதை போட்டிருக்கேன். அதுல வந்து தெளிவா சொல்லியிருப்பேன். அதுல சொன்ன மாதிரியே தான் பல பிரபலங்கள் இவர் பின்னாடி வர இருக்காங்க. பல பிரபலங்கள், மக்களுக்கு பரீட்சையான முகங்கள், பல பிரபலங்கள் இவர் பின்னாடி வர இருக்காங்க. பல பிரபலங்கள் வளர இருக்காங்க இவருக்கு பின்னாடின்னு நான் சொன்னேன். எலெக்ஷன் அன்னைக்கு நடந்துச்சா இல்லையா, ட்ரெஸ்ஸு கோடில் சினிமா நடிகர்கள் மட்டும் ஏன் குறிப்பிட்ட தலைவர்கள் மட்டும் அதே ட்ரெஸ்ஸில் வரணும்? இந்த கேள்வி எல்லார் மத்தியிலும் எழுந்துச்சா இல்லையா? அதற்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் அதே ட்ரெஸ்ஸை போட்டு வந்து அதை உடைச்சாரா இல்லையா? ஏப்பா நான் போலீஸ்ப்பா இப்படி தான் போட்டிருப்பேன், அதை போட்டு வந்தேன் இன்னைக்கு, அதனால எல்லாரும் போட்டு வந்தாங்க, அது ஆயிடுமா? ஸ்டாலின் போட்டு வந்துடுற அது ஆயிடுமான்னு கேட்டாரா இல்லையா? அப்போ பிரபலங்களோட ஆதரவு இருக்கா இல்லையா? சரி, பிரபலங்களோட ஆதரவு அந்த ட்ரெஸ் கோடில் இல்லைன்னு வச்சுக்கலாம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ பிரபலங்களில் ஃபோன் மூலியமா இது மூலியமா வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் எதிர்பார்த்தது தான் நடந்துச்சு, நான் இதான் எதிர்பார்த்தேன், இப்படி தான் பண்ணணும்னு நினைச்சேன். சரி, பிரபலங்கள் வரலான்னு சொல்ற விஷயத்த நான் சொல்லும்போது பெலிக்ஸ் உள்ள இருந்தாரா? இல்லை. நான் சொல்லும்போது தனி மனுஷனாக தான் இவர் போராடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்த பிரபலங்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு செக் பண்ணி பாருங்க எடுத்து. அன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் மட்டும்தான் உள்ள இருந்தார், புஷி ஆனந்த் அவர்கள் மட்டும்தான் உள்ள இருந்தார். மற்ற பிரபலங்கள்லாம் அப்புறம் தான் வந்து சேர்ந்தாங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பிரபலங்கள்லாம் வந்து சேர்ந்தாங்க. அது வரைக்கும் தனியாக நபரா புஷி ஆனந்த் அவர்களையும் செங்கோட்டையன் அவர்களை வச்சு பாடுபட்டு இருந்தார். பரீட்சையான முகங்கள், பல பிரபலங்கள் இவர் பின்னாடி வர இருக்காங்க. என்னுடைய கணிப்பு கட்டாயம் உண்மையாகும். இப்பவே அவருடைய பேச்சுவார்த்தைகள்ல கடந்த 2 வருஷங்களா இருக்காங்க. 2 வருஷமா இருக்காங்க. நானே சொல்லிட்டேன் உண்மையெல்லாம் இனி தெரியும். இந்த சின்ன அவன் சொல்லுவான்ல வந்துட்டு, நான் ஏற்கனவே பேசிட்டு தாங்க இருந்தேன் 2 வருஷமா. சொல்லுவாங்களா இல்லையா? இனி அது சொல்லும் போது அந்த இடத்துல நோட் பண்ணிக்கிட்டோம். அதுல இருந்து வெளியே வந்து பேசணும் அப்படின்னா பிரபலங்கள் அவங்க கூட அதிகமான சேர்க்கை உண்டு. ஒருவேளை இவர்களோடு யாராவது சேர்த்தி கொண்டாலும், அதாவது நான் சிம்மராசிக்காரன், நான் மீனராசியும் ரிஷபராசியும் கூட கூட்டிட்டு போறேன், இப்ப நான் ஜெயிப்பனான்னு கேட்டா அப்ப வேற மாதிரி வரும் இல்லையா வாக்கு? புரிஞ்சுதா? விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பவன் கல்யாணம் மாதிரி தனித்துவமான ஒரு லீடர் ஆயிடுவாரு அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த கணிப்பு இன்னைக்கு தான். ஒருவேளை 4 பேர் வந்து சேரும்போது அது மாறும். மீதி எல்லாமே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். தனி பெரும்பான்மை ஆட்சி வந்து கிடைக்காது, இந்த இதில் கிடைக்காது, மக்கள் வந்து ஏக்கம் வரும், இன்னும் கொஞ்சம் சேர்த்தி போட்டிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் சேர்த்தி பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற எல்லாமே சொல்லியிருக்கேன். ஒரு தவறு கூட இல்லை. கரெக்டா? ஒரு தவறு கூட இல்லை. கடைசியாக இப்போ சொல்கிறேன், அது கூட இல்லாமல் ஒரு மாற்றம் ஏற்படணும்னா இவர் சிம்ம ராசிக்காரன்னு வச்சுக்கலாமே, கூட மீன ராசியோ அல்லது வேற ஏதோ ராசியோ கூட சேர்ந்து வந்தால் இதையே கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதையே கூட மாறும். கரெக்டா? இப்போ கேலண்டர்ல பாக்குறீங்க என்னன்னு, ஒரு ராசி பலன் பாக்குறீங்க. இன்னைக்கு வந்து சிம்மத்துக்கு வந்து வெற்றின்னு போட்டிருக்காங்க, மீனத்துக்கு வந்து தோல்வின்னு போட்டிருக்காங்க. சரியா? அப்ப மீனம் ஒரு விஷயமா போறாரு, அவர் தோல்வி வடியாருன்னு வந்துருச்சு. அப்ப என்ன பண்றாரு? சிம்மத்தை கூப்பிட்டுக்கிறார். அவர் தெரியாமையே கூப்பிட்டுக்கிறாரு, வாடா தம்பி போயிட்டு வரலாங்க, கொஞ்சம் வேலை இருக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிறாரு. டிரைவரை கூப்பிட்டுக்கிறாரு, ஏப்பா வண்டி எடுப்பா, இல்லை யாரோ அப்பா அம்மாவை கூப்பிட்டுக்கிறார் வண்டி எடுப்பான். அவருடைய ராசியில லாபம்னு போட்டிருக்கு, சிம்மத்துக்கு வெற்றின்னு போட்டிருக்கு, கூட இன்னொருத்தர் கூப்பிட்ற பேர் லாபம்னு போட்டிருக்கு. சரியா? லாபம் ஒன்றும் வெற்றி ஒன்று, ரெண்டுக்குமே வரவு தான், ஒரு தோல்வி. இப்போ எது ஜெயிக்கும் அந்த இடத்துல அதிகமாக? அந்த 2 எது இருக்கோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜிஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் ஜெயிக்கும். அப்போ என்ன சொல்லியிருக்கேன்? அதையே தான் தெளிவாக சொல்லியிருக்கேன்.
அது இதே மாதிரி ராசி நட்சத்திரம் வச்சு தான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு சிம்ம ராசி அவருன்னு வச்சுக்கலாமே, நாளைக்கு மீன ராசி இன்னொரு ராசியை பாருங்க, அதே திருப்பி ப்ளே பண்றேன். நான் ஜெயிப்பனான்னு கேட்டா ஜெயிச்சா ஜெயிக்கலாம்ப்பா அப்படின்னு வரும். நான் சிம்ம ராசிக்காரன், மீன ராசிக்காரனையும் ரேவதி நட்சத்திரத்துக்காரனையும் கடகராசிக்காரனையும் ஆயுள் நட்சத்திரக்காரனையும் கூட்டு போறேன் அப்படின்னா இப்போ நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு மாத்தியும் வரும் இல்லையா? அந்த மாதிரி இவருடைய எண்ண ஓட்டங்களின்படி வைக்கின்ற கூட்டணியை வைத்து அப்பவும் அந்த நீங்க கேட்கறத கண்டிப்பா எதிர்பார்க்காதீங்க. அப்பவும் நீங்க கேட்கறத கண்டிப்பா இந்த தேர்தலை எதிர்பார்க்காதீங்க. பலம் பலம் எந்த கூட்டணி வைத்தாலுமே பலம் பெருகும் தான் சொல்றேன். எந்த கூட்டணி வைத்தாலுமே 2026 தேர்தல் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். தன்னிச்சையாகவே நேரடியாகவே ஒரு சிஎம் என்ற ஸ்டேஜ் 2026 தேர்தல் கொடுக்காது. சரியா? காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னா சீட்ல உட்கார முடியல, அதிமுக கூட்டணி இல்லைன்னா சீட்ல உட்கார முடியல, ஏதோ ஒன்று நடக்க தானே போகுது. இல்லை பாமக கூட்டணி இல்லைன்னா நான் சீட்ல உட்கார முடியல அப்படின்றது இவர் இல்லைன்னா நமக்கு பலம் இல்லை, முடிஞ்சு போச்சா? சரி, உங்க ரசிகர்கள்ட்ட ஒரு வார்த்தை நான் சொன்னேன்னு சொல்ல. இப்போ இதில் என்ன தவறு கண்டுபிடிக்கிறீங்க? இப்போ ரசிகர்கள் இருக்கீங்க, இதில் என்ன தவறு கண்டுபிடிக்கிறீங்க? ரைட் பண்ணி சொல்லியாச்சு. ஒருவேளை மீன ராசியோ ரேவதி நட்சத்திரம் எல்லாம் வந்தால் மாறும்னு சொல்லியாச்சு. அதெல்லாம் வரவே இல்லை, யாருமே வரலன்னா கூட தனிப்பெருமையான பலம் உங்களுக்கு கிடைச்சே கிடைக்கும். யாராலும் அசைக்க முடியாத பலம் கிடைக்கும் நான் சொல்லியிருக்கேனே. அது எல்லாருக்கும் அந்த மாதிரி உண்டா அப்படின்னா அதெல்லாம் ஜெயலலிதா அம்மா அவர்களோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் போன தடவை திமுகவுக்கு அந்த மாதிரி பலம் கிடைச்சது, தனிப்பெரும்பான்மை பலம் அவங்களுக்கு கிடைச்சது. இனி கிடைக்குமான்றது கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஆனால் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்கும்போது தனிப்பெரும்பான்மையா பல தடவை அதை நிரூபிச்சிருக்காங்க. தனிப்பெரும்பான்மை அவங்க மட்டுமே இருந்து ஆட்சியை புரிய முடியுன்ற அந்த இது வரும் அப்படின்றது நான் 8 வருஷத்துல சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவை ஏன் ரிப்போர்ட் போட்டு பிளாக் பண்ணுன்றது தான் என்னுடைய கேள்வி. ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு நினைச்சேன் நான். கணிப்பு நான் இப்படி சொல்லியிருந்துருக்கணும். அப்போ 5 சீட்டு தாண்டாதுப்பா, 8 சீட்டு தாண்டாப்பா, 9 சீட்டு தாண்டாதுப்பா, வாய்ப்பு இல்லப்பா பண்றதுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா என்னுடைய கணிப்பு தப்பு. என்னுடைய கணிப்பு தப்பு. அந்த மோடு ஆன்ல இருக்கும்போது என்ன பேசணும் அதுதான் பேச்சு. ஒரு மோடு ஆன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, சாஸ்திரம் பார்க்கும்போது வேற மோடுக்கு நம்ம போவோம். யாரா இருந்தாலுமே ஜோதிடர்கள் எல்லாருக்குமே தெரியும். சாதாரணமாக பேசும்போது மனுஷனாக தான் பேசுவோம். ஜோதிடம் பார்க்கும்போது வேற மோடுக்கு போவோம். அவங்களே தப்பு சொல்ல சொன்னாலும் உண்மையானவங்கள சொல்றேன், அவங்களே தப்பு சொல்ல சொன்னாலும் சொல்ல மாட்டோம் அப்படின்ற மோடுக்கு போவோம். அந்த மோட்ல இருக்கும்போது நான் பேசியிருக்க வார்த்தைகள் எல்லாத்தையும் ஒரு வார்த்தையை எடுத்து பிடிச்சு பாருங்க. ஏப்பா இவங்களாம் 9% தாண்ட மாட்டாங்கப்பா. எவ்வளோ பேர் பேசுனாங்க இந்த மாதிரி? நெறியாளர்கள் நிறைய பேர் பேசுனாங்க 9% தாண்ட மாட்டாங்க. இதெல்லாம் ஓட் ஆகாது. கூட்டமெல்லாம் ஓட் எண்ணிக்கை ஆயிருக்குது, ஆகாது. எவ்வளவு பேர் பேசுனாங்க? எல்லாரும் ரங்கராஜ் பாண்டியாவால இருந்து எல்லாருமே இந்த வார்த்தையை பேசுனாங்க. என்னைக்குமே கூட்டம் ஓட் ஆகாது, அங்க சிரஞ்சீவி நின்றார் ஆச்சா, இங்க இவங்க நின்றாங்க ஆச்சா, எல்லாமே கேட்டாங்க. அவங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் பொழுதே நான் இப்படி பேசியிருக்கேன், தெளிவா சொல்லியிருக்கேன். கரெக்டா தெளிவா சொல்லியிருக்கேன். இதை விட தெளிவா எப்படி சொல்ல முடியும்? இவ்வளவு தெளிவாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். முன்னாடியே எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் 6 மாசத்துக்கு முன்னே ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு. புரியுதா? அடுத்த ப்ரெடிக்ஷன் நான் இப்பயே சொல்லிடுறேன். அடுத்த ப்ரெடிக்ஷன் கால சூழ்நிலை. அதாவது இதை நான் இன்னைக்கு சொல்லலப்பா, விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சதுனால தான் இப்படி சொல்றீங்கன்னா மிகப்பெரிய தவறு. அது இல்லைன்றது நான் நிரூபிக்க அவங்களுடைய கட்டாயத்தில் இருக்கேன். நீ திவாகருக்கு ஃபோன் பண்ணுப்பா. பெங்களூர் வந்து திவாகர் ஒருத்தர் வந்து உபாசனை பண்ணார்ல, அவருக்கு ஃபோன் பண்ணு. அவர்கிட்ட நான் அப்பயே சொல்லிட்டேன். ஏன் சொல்லிட்டேன்னா, கொஞ்சம் காசு வச்சுருக்கேன், இதை போட்டு நான் ஒரு வீடு வாங்கிட்டு கொஞ்சம் லோன் போட்டு பண்ணிடலாமான்னு அவர் கேட்டார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்ன வார்த்தை, கையில் இருக்கிற காசை கையில் வைங்க, பேங்க்கில் கூட வைக்காதீங்க, பேங்க்கில் கூட எந்த காரணத்துக்கும் வைக்காதீங்க. ஏதோ ஒன்று நடக்கிறதா எனக்கு ஒரு சிம்டம் இருக்குது, ஏதோ ஒன்று நடக்க போகுது, பண வீழ்ச்சியோ அல்லது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஊந்துதல் இருக்குது. அது எனக்கு தோணினே இருக்குது. இன்னைக்கு நடக்குமோ, இதில் நடக்குமோ, அதில் நடக்குமோ தோணினே இருக்குது. அதனால நீங்கள் கையிலேருந்து காசெல்லாம் வீட்டுக்கு போட்டு திருப்பி பேங்க்ல லோன் போட்டு பண்ணிடாதீங்க அப்படின்றத அன்னைக்கே சொன்னேன் நான். எப்போ? ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதே வார்த்தை இன்னைக்கு நான் திருப்பி சொல்றேன். என்ன ஆகும்னா, விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாரு, அதனால விஜய் வந்ததுனால சரியில்லாமல் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதனாலதான் நிரூபிக்க வேண்டியதா இருக்குது. வணக்கம்.
குருஜி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குது தேவதர். எங்கே இருக்கீங்க? திருச்சியில இருக்கேன் குருஜி. அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால. என்ன உடம்புக்கு? இப்போ அவங்களுக்கு அந்த பார்க்கின்சன் இருந்துச்சு. ஆ இப்போ ரொம்ப முடியாம கொஞ்சம் ஐசியூல சுத்திட்டாங்க குருஜி. கொஞ்சம் வேண்டிக்க குருஜி. பேர், ராசி, நட்சத்திரம் அமுச்சு விடுங்க. இதெல்லாம் முதல்லயே சொல்லிடணும். சரி குருஜி. சொல்லிட்டீங்கன்னா அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிடலாம். சரிங்க குருஜி. சரி, ஒரு விஷயம் நான் கேட்கணும். சொல்லுங்க குருஜி. நீங்களும் உங்கள் மனைவியும் வந்து எங்கிட்ட ஆர்வம் பார்த்தீங்க, ஒரு 4 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், 4-5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா குருஜி. அந்த சமயத்தில் ஒரு லோன் போட்டு ஏதோ ஒன்று பண்ணலாமா, பேங்க்ல இவ்வளோ பணம் இருக்குது, இதெல்லாம் வச்சு ஏதாவது பண்ணலாமான்னு நீங்கள் கேட்டீங்க. ஆமா. அப்போ நான் ஏதோ ஒன்று சொன்னேனே, என்ன சொன்னேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, இப்போ வந்து இது இந்தியா வந்து நம்ம உலகத்துக்கே சனி போல, அதனால வந்து மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு வரப்போகுது. இந்த கொரோனா மாதிரி ஒரு லாக்டவுன் மாதிரி ஒன்று ஆக போகுது. அப்படி ஆகிற பட்சத்துல நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும், அதனால பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. கரெக்டா? முடிஞ்ச அளவுக்கு கையில நீங்க கேஷா வச்சு பேங்க்ல கூட வைக்காதீங்க, கையில் கேஷாக வைங்கன்னு கூட சொல்லியிருந்தேன். சொன்னீங்க. கரெக்டா? ஆமா குருஜி. இது வந்து நட்பு ரீதியாக நான் உங்ககிட்ட சொன்னது, வேற யாருக்கும் சொல்லலை. கரெக்டா? ஆமா ஆமா, நீங்க வேற யார்கிட்டயும் சொல்லுங்க. சரிங்கப்பா, நன்றி. சரிங்க குருஜி. இப்போ விஷயம் புரியுதா? என் முன்னாடி தான் நீங்கள் தான் ஃபோன் பண்ணி கொடுக்குறீங்க, இவ்வளோ பேர் இருக்கீங்க, எல்லாரும் முன்னாடி தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த மறுபடியும் சொல்கிறேன் நான். ஏதோ ஒன்று நடக்க போகுது, என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்பா இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ராசிக்கும் திருமணம் ஆகாதுப்பா, ஜாதக பொருத்தம் இல்லைப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இவங்க போய் வீம்புக்கு திருமணம் பண்ணோன்ட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லலாம். கல்யாணம் பண்ணிட்டு வந்த அப்புறம் வாழ்ந்து காட்டணும்ல. கல்யாணன்றது அன்னைக்கு 3 முடிச்சு போட்டதோட முடிஞ்சு போகலை, ஒரு சாந்தி முகூர்த்தத்தோட முடிஞ்சு போகலை. 60ஆம் கல்யாணம் பண்ணுற வரைக்குமே இருக்குது, அதுக்கப்புறமா இருக்குது. கரெக்டா? அப்படிதான் ப்ரெடிக்ஷன்ன்றது. ப்ரெடிக்ஷனுக்கான விதண்டாவாதம் வேற. ஒருவேளை இந்த ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னன்னு ஒரு 9%, 10% தான் ஓட்டு வாங்குவார், அதுக்கு மேல் வாங்க மாட்டாரு, வாய்ப்பு இல்லை, ஜெயிக்க மாட்டாரு, தோத்து போயிடுவாரு என்ற வார்த்தையை நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்லலை, சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்ற பார்த்துக்கோங்க, மக்களுடைய தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்ற ஒரு வாக்கியம் இருக்குது. கரெக்டா? மக்களுடைய அலையில இந்த மோடி அவர்களுக்கு எப்படி வந்து மோடி அலைன்னு ஒரு அலை இருந்துச்சு, அப்போ விஜய் அலை எது? ஜாதகத்தையும் தாண்டி அதெல்லாம் அருள் புரிய முடியுமா? மக்கள் கடவுள் அருள் புரியுது இல்லையா? டாக்டர் என்ன சொல்றாங்க, ஐசியூல போய் அட்மிட் பண்ண அப்புறமா உயிருக்கு போயிட்டு இருக்கும்போது, நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம், இனி கடவுள் தான் பார்த்துக்கணும். அப்போ அதை மீறின ஒரு சக்தி இருக்குது, உன் தலையெழுத்தை மீறின ஒரு சக்தி இருக்குது, உன் ஜாதகத்தை மீறின ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி கடவுள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த சக்தி மக்கள் அப்படின்றத நான் இன்னைக்கு கத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னாச்சு? போயிட்டு இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த விஷயத்தை நான் இன்னைக்கு தான், ஏன்னா கடல் அளவு இது ஜோதிட கலை அப்படின்றது, கடல் அளவு. அதை எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சவன் யாருமே கிடையாது. அப்போ என்னுடைய ப்ரொடக்ஷன் 99% கரெக்டாக வந்திருக்கேன். 99% கரெக்டாக வந்திருக்குது. அப்போ அதை தாண்டி இப்போ அடுத்த ப்ரெடிக்ஷன் சொல்றது, ஏதோ ஒரு வகையில் ஒரு 2 வருஷ காலத்துக்குள்ள ஆட்சிலையோ அல்லது ஒரு பேண்டமிக் டைம் அல்லது நம்ம இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒன்றத்தை அனுபவிச்சோம்ல, அந்த மாதிரி ஒரு டைம் ஏதோ ஒன்று வர இருக்கு. என்னன்னு தெரியல, ஒரு விஷயம் நடக்க இருக்குது. எது வேணா நடக்கலாம், அதான் சொல்றேன். உலக போர்ன்னு நான் சொல்லவே இல்லை, பேங்க் மூட போறாங்க நான் சொல்லவே இல்லை, ஆனா ஏதோ ஒன்று நடக்குது. இதனால ஆட்சி மாற்றம் ஏற்படலாம். எங்க? நான் மத்தியிலேருந்தே சொல்றேன், மத்தியிலேருந்து கீழே வரைக்கும் எல்லாருக்குமே சேர்த்து சொல்றேன். அது விஜய் அவர்களுக்கு மட்டும் தனித்து நான் சொல்லலை. இல்லைன்னா ஆட்சி பலம் அதிகமாகலாம். இந்த டைம்ல தான் இவர் கரெக்டா பண்ணார். ஒரு பிரதமரா இருந்தாரு, இந்த மாதிரி டைம்ல கூட கையாண்டு, இப்போ எப்படி கேஸ்க்காக கையாண்டாரு, எப்படி வந்து இப்போ பெட்ரோலுக்காக கையாண்டாரு. பல நாடுகள்லாம் வந்து பாகிஸ்தான்லாம் கவர்ல கேஸ் குடிச்சிட்டு போற அளவுக்கும், புரியுதா, பெட்ரோல் இல்லாம எல்லாமே மூடுற அளவுக்கும் எல்லாம் நடந்த விஷயங்களை தாண்டி இந்த மாதிரி போர்ல கூட எப்படி கையாண்டுட்டாரு. ஒரு பாராட்டுதல் கிடைச்சதுல அவருக்கு, அதை விட பெரிய பாராட்டுதல் கிடைச்சு ரெட்டிப்பு பலம் அவருக்கு கிடைக்கலாம், இல்லாட்டி ஒன்றும் இல்லாம போகலாம். இது எல்லாருக்குமே பொருந்தும்.
பிரதமராக இருந்தாலும் போதும், முதலமைச்சராக இருந்தால் போதும், துணை முதலமைச்சராக இருந்தால் போதும், எதிர்த்தரப்பில் இருந்தாலும் பொருந்தும். இந்த மாதிரி ஒரு விஷயமும் நடக்க. என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஆனால் நடக்கும். சொல்லிக்கிறது ஒன்று தான், ப்ரெடிக்ஷன் கரெக்டாக தான் இருக்கும். தப்பாக இருந்தால் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன், தப்பாக இருந்தால் தப்புன்னு சொல்ல தயாராக இருக்கேன். ஏன்னா இதை வச்சு என் பொழப்பு கிடையாது, இதை வச்சு நான் காசு சம்பாதிக்க கிடையாது. இது என்னுடைய பேஷன். உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குது, நீங்கள் வண்டி ஓட்டுறது உங்களுக்கு பேஷனு, டான்ஸ் உங்கள் பேஷனு அப்படின்னு ஆளுக்கு ஒரு பேஷன் இருக்குன்னா இதுதான் என்னுடைய பேஷன். இதை லவ் பண்ணி கற்றுக்கிட்டு இருக்கேன். இங்கே வர்றவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி ஆணித்தனமாக என் வாயிலேருந்து வருது, அது எப்படி பழிக்குதுன்றத இங்கே வந்து போனவங்களுக்கு தெரியும். வந்து போய் 6 வருஷம் கழிச்சு வந்து நீங்கள் சொன்னது அப்படியே நடந்துருச்சு அப்படின்னு சொன்னவங்களாம் எவ்வளவோ பேர், 100கணக்கான பேர். இதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். என்னுடைய ப்ரெடிக்ஷன் ஒரு நாளும் தோக்காது. அது உங்களால் அக்செப்ட் பண்ண முடியலையா, நான் சொல்கிற ப்ரெடிக்ஷன் அக்செப்ட் பண்ண விட்டுட்டு போயிடுங்க. அது ஒரு பிளாக் ரேஞ்சுக்கு கொண்டு போகாதீங்க. ஒரு வீடியோ பிளாக் ரேஞ்சுக்கு, அந்த வீடியோ வியூஸ் பார்த்தீங்கன்னா 2000 வியூஸ் கூட வரலப்பா, அது அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த வீடியோ வியூஸ் போக வேண்டியது எவ்வளோ? ஒரு சின்ன சந்தேகம், அன்னைக்கு அந்த வீடியோ விஜய் அவர் கண்ணுக்கு பட்டிருந்து அவர் கூட சிம்மராசி நம்ம சொன்ன மாதிரி செஞ்சுதான் நீ தனித்து பெரும்பான்மை வாய்ப்பு இல்லை. விஜய் அவர்களுக்கு கண்ணில் பட்டுச்சோ படலையோ அதை நம்ம அதில் போக முடியாது, அது வேற விஷயம். நான் அப்படி சொல்ல வரல. இப்போ அதை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேர் சொல்லி சொல்றது ரொம்ப கஷ்டம். விஜய் அவர்களுடைய கட்சியிலேயே சீட்டு வாங்கினவங்களுக்கே ஒரு 7லேருந்து 8 பேருக்கு நான் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த 7லேருந்து 8 ப்ரெடிக்ஷனில் 2 ப்ரெடிக்ஷன் வந்து 2 பேருக்கு வந்து தோப்பீங்க அப்படின்றத சொல்லியிருக்கேன், தோத்து தான் போயிருக்காங்க. மீதி பேர் ஜெயிப்பீங்கன்றத சொல்லியிருக்கேன், ஜெயிச்சு தான் போயிருக்காங்க. ஜெயிச்சிங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னார், குருஜி நீங்கள் ஏற்கனவே வீடியோவில் இப்படி சொல்லியிருக்கீங்க, எப்போ நல்லா பாருப்பா வீடியோவை, நான் என்ன சொல்லியிருக்கேன்னு ஒவ்வொரு வார்த்தையும் புரிஞ்சுக்கோ. அவர் வந்து உட்காரும்போது சொன்னார் என்கிட்ட, இங்கே வந்து உக்காந்தார், நான் சொல்கிறது இந்த இடத்துல வந்து உக்காந்தார், அப்படி சொல்லியிருக்கேன். பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் ஒசூரில் வந்து பால்வளத்துறை அமைச்சர், அதிமுகவில் இருந்த பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களுக்கு நான் ஃபோன் பண்ணி அந்த வீடியோ ரெக்கார்டு தான் நான் இப்போ தேடிட்டு இருந்தேன் தம்பி, அது என்ன தேடி எடுத்து போடு, அப்போ தெரியட்டும். ஏன்னா அவர் நம்மளுக்கு எதுவும் சொல்ல மாட்டார். நாங்கள்லாம் அண்ணன் தம்பியாக பழகினவங்க, அந்த காலத்துலேருந்து அண்ணன் தம்பிங்க 20 வருஷத்து பழக்கம் அது. இப்போ நான் பேசும்போது கூட அண்ணா தான் பேசியிருப்பேன், அவர் பேசும்போது கூட தம்பி இருந்தால் தொம்முடுன்னு தான் பேசியிருப்பார் தெலுங்கில். நாங்கள் தெலுங்கில் தான் பேசியிருப்போம். ஒன்று. 2வது விஷயம் என்னென்னா, அந்த மொபைலில் பேர் வருதுல, பேர் கூட பார்த்துக்கோ, சேர்மன் பாலகிருஷ்ண ரெட்டி அண்ணா தான் இருக்கும், இல்லைனா சேர்மன் பாலகிருஷ்ண ரெட்டி அண்ணா ஒய்ஃப் நம்பர்ன்னு இருக்கும், அதில் தான் பேசியிருப்பேன் நான். அவ்வளோ க்ளோஸாக பேசுவோம். எப்போ பேசுகிறாரு தெரியுமா ஃபோனு, இன்னும் 2 நாள் இது முடிய போகுது, பிரச்சாரம் முடிய போகுது, யாராவது ஃபோன் பேசுவாங்களா யார்கிட்டயாவது? என்கிட்ட பேசினார். நீங்கள் இருந்தீங்களா? இருக்கும் பேசும்போது இருந்தீங்களா? யார் இருந்தது? நீ இருந்த. அப்போது பேசும்போது நான் சொல்கிறேன், ஆனால் வெற்றி உங்களுக்கு தானா அப்படின்னு. கரெக்டாக சொல்கிறியா அப்படின்னார். 100க்கு 100% இந்த தடவை வெற்றி உங்களுக்கு தான். எவ்வளோ பெரிய அலையே வரட்டும், எதையே வரட்டும், என்ன வரட்டும், இந்த வருஷம் வெற்றி உங்களுக்கு தான். இந்த வார்த்தையை நான் சொன்னேன். இப்போ அவர் இருக்கார்ல, இல்லை நான் அவர் சொல்லவே இல்லைன்னு அவர் சொல்லாமே இப்போ அப்ஜெக்ஷனு. இதே திமுக அமைச்சர்களில் உக்காந்துருந்தவங்களுக்கு, அமைச்சர்களில் இருந்தவங்களுக்கு ஒரு 8லேருந்து 10 பேருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஏன் இது 8லேருந்து 10 பேர் 7லேருந்து 8 பேர்னா, அவர் நேரடியாக கேட்கறது வேற, அவரை சார்ந்தவங்க கேட்கறது வேற. 8 பேர்னா அவங்க நேரடியாக கேட்டிருக்காங்க, மீதி 2 பேருக்கு அவர் கேட்கல, அவங்க சார்ந்தவங்க கேட்டிருக்காங்க. அவங்க சார்ந்தவங்க யாரா வேணா இருக்கலாம், அந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லாமல் கூட இருக்கலாம். கரெக்டா? அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த வருஷம் எப்படி இருக்கும், நம்ம ஜெயிச்சிருவோமான்னு கேட்குறாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், சொற்ப ஓட்டுகளில் தான் தோப்பீங்க, ரொம்ப சின்ன ஓட்டுகளாக தான் தோப்பீங்க. அது நடந்தே நடக்கும். அந்த ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் நான் போட்டு காமிச்சு நான் நிரூபிக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. கரெக்டா? மக்களுக்கு பிடிச்சிருந்தா வர போகிறாங்க, பார்க்க போகிறாங்க, போக போகிறாங்க, இல்லைன்னா போக போகிறாங்க, அது வேற விஷயம். எல்லாத்தையும் போட்டு காட்டி நிரூபிக்கணுன்ற அவசியத்தில் நான் இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், என்கிட்ட எல்லா ரெக்கார்டிங்கும் இருக்குது. நான் பேசுன ரெக்கார்டிங்கெல்லாம் சொற்ப ஓட்டில், ஒரு 300 ஓட்டில், 200 ஓட்டில், 500 ஓட்டில், 1000 ஓட்டில் தான் தோப்பீங்க. இது தோக்காமல் இருக்கணும்னா உங்களுடைய பாடு பத்தாது, இன்னும் படாத பாடுபடணும். அதுக்கான வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னது நிறைய பேருக்கு. சில பேருக்கு நான் சொன்ன 1லேருந்து 3 பேருக்கு நான் சொன்னேன், ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஆனால் இப்போ பாடுபடுறது பத்தாது, இன்னும் கொஞ்சம் பாடுபடுங்கன்னு. திமுகலே அவங்க ஜெயிச்சிருக்காங்க, நான் சொன்னவங்களே ஜெயிச்சிருக்காங்க. அதிமுகலையும் நான் சொன்னவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவ்வளோ தூரம் வேணாம். கேட்குமா சவுண்டு?
மழை அதிகமாக வருது. சரி பேசலாம், கேட்டா வச்சுக்கலாம், இல்லை கட் பண்ணிடலாம். ஒசூரில் கேட்காதுன்னு நினைக்கிறேன். மழை அதிகமாக வருது. கட் பண்ணுப்பா.